வணக்கம் உறவுகளே. இது சேரமானின் உசாவல். இன்று 27/11/2024 தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களுடைய மாவீர் நாள் கொள்கை பிரகடன அறிக்கை எழுத்து வடிவிலே வெளிவந்திருக்கின்றது. இந்த தன்னுடைய கொள்கை பிரகடன அறிக்கையை காணொளி வடிவிலே உடனடியாக கொண்டு வர முடியாது எட்டு ஒரு சிறிய ஒளிப்பதிவு ஒன்றை தேசத்தின் முதல்வி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையிலே பலரிடம் இருக்கின்ற கேள்வி, ஏன் இந்த காணொளி உரை ஏன் காணொளி வடிவில் வெளிவரவில்லை? இந்த அது மட்டுமல்ல, இந்த உரையை நாங்கள் ஏற்கனவே எழுத்து வடிவிலே என்னுடைய முகநூலிலே நான் வெளியிட்டிருக்கின்றேன். அதுபோல் உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய மாவீர் நாள் நிகழ்விலே, சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற மாவீர் நாள் நிகழ்விலே அது படித்தளிக்கப்பட்டது. அப்படியாக மற்றும் வேறு வழிகளிலே அந்த உரையினுடைய எழுத்து வடிவம் மக்கள் மத்தியிலே பகிரப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த உரையை ஒரு ஒலி வடிவிலே நாங்கள் செவிமடிக்கக்கூடியவாறு அல்லது நாங்கள் ஒரு கேட்கக்கூடிய வகையிலே இதனை ஏன் நீங்கள் வாசித்தளிக்கக்கூடாது என்று சேரமான் தொலைக்காட்சி நேயர்கள் சிலர் கேட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த தேசத்தின் முதல்வியின் உரை காணொலி வடிவிலே உரிய நேரத்தில் வராமல் போனதற்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். எனவே இந்த இரண்டு விடயங்களை பற்றிய தெளிவுபடுத்தலாகவே இந்த உசாவல் விரிகின்றது. முதலாவதாக, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பலருக்கு கடந்த சில மாதங்களாக ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த மாவீர் நாளிலே அன்னையினுடைய உரை வெளிவரும், அன்னை தோன்றி மக்கள் மத்தியிலே தோன்றி ஒரு உரை ஒன்றை ஆற்றுவார் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் உண்மையிலே கடந்த புரட்டாதி மாதத்திலே எங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. என்னவென்றால், அன்னையினுடைய உரை வருவதற்கான சூழல் இல்லை. ஆனால் இம்முறை தேசத்தின் முதல்வியின் கொள்கை பிரகடன உரையோடு அவருடைய இருப்பு பற்றி, அவர் உண்மையிலேயே தேசத்தின் முதல்விதானா என்ற குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று அதற்கு முதல் அல்லது அந்த அந்த உரை வரும்போது நடந்தேறும் என்ற ஒரு தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த ஒரு விடயத்தை தான் நான் உங்களுக்கு என்னுடைய அந்த முன்னைய உசாவல்களிலே தெரிவித்திருந்தேன். ஆனால் கடந்த வார நடுப்பகுதியிலேயே சில சதிகள் நடந்தேறுவது போன்ற சில சமீட்சைகள் தென்பட தொடங்கின. அந்த சூழலில் தான் கடந்த வெள்ளிக்கிழமை நான் வந்து என்னுடைய உசாவலிலே தேசத்தின் புதல்விக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள், கடந்த ஓராண்டு கால பகுதியில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள், கேபிஎன் சதிகளை செய்தார் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஆதாரங்களோடு, கேபிஎன் குரலோடு, இந்த டிசிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த அனைத்துலக தொடர்பகத்தினுடைய இணைப்பாளராக இருக்கின்றவருடைய மேலாளர், இணைப்பாளர் மகேஷ் என்பவருடைய மேலாளர் சொக்கன் என்பவருடைய என்னோட அவர் கடந்த ஓராண்டுகளுக்கு முன் நடத்திய அந்த உரையாடல், தொலைபேசி உரையாடலினுடைய ஒரு பகுதியை கூட நான் வெளியிட்டிருந்தேன். ஆனாலும் கூட எங்களுக்கு மறுநாள் சனிக்கிழமை ஒரு சாதகமான சமீட்சை வந்திருந்தது. என்னவென்றால், தேசத்தின் முதல்வியின் உரை நிச்சயமாக மாவீர் நாள் அன்று உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய சுவிட்சர்லாந்தில் நடக்க இருந்த அந்த நிகழ்விலே ஒளிபரப்பாகும் என்பதுதான் அந்த அது மட்டுமல்ல, அது அனைத்துலக ரீதியிலே மக்கள் மத்தியிலே அது எடுத்து செல்லப்படும் என்ற ஒரு தகவலும் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி இருந்தபோது கடந்த திங்கட்கிழமை ஒரு மிகவும் மோசமான ஒரு சதி நடவடிக்கை ஒன்று அரங்கேற்றப்பட்டது. இந்த சதி நடவடிக்கை என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு நான் முழுமையாக என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஆனால் சில விடயங்களை நான் தெரிவிக்கின்றேன். நிச்சயமாக அந்த முழு உண்மைகளும் விரைவிலே வெளிவரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பொறுப்பாளரான ரகுபதி அவர்கள் கடந்த ஆவணி மாதம் அன்னையை போய் சந்தித்து வந்ததும், அதனைத் தொடர்ந்து பல குழப்பங்கள் நிலை வந்ததும் உங்களுக்கு தெரிந்தது. இந்த சூழலில் ஒரு குறிப்பிட்ட சில தரப்பு, நான் அந்த அமைப்புகளையே குறிப்பிட்டு சொல்லலாம், டிசிசி தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, இந்த போராளிகள் கட்டமைப்பு என்று சொல்பவர்கள், அரசியல் துறை என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு போராளி கட்டமைப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் மற்றும் பல்வேறு இந்த தரப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி வந்தார்கள். என்னவென்றால், தாங்கள் அன்னையை சந்தித்து விட்டு வந்தால்
அன்னே தங்களுக்கு காண்பித்தாள், தேசத்தின் முதல்வியை தங்களுக்கு காண்பித்தாள், ஆம், மதுவனி அக்காவை தாங்கள் கண்டாள். தாங்கள் அதன் பின்னர் வந்து அன்னையின் இருப்பை உறுதிப்படுத்துவோம், அது மட்டுமல்ல தாங்கள் மிகவும் வீச்சோடு செயற்படுவோம் என்ற ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருந்தார்கள். அந்த தரப்பு, அந்த குறிப்பிட்ட தரப்பினர் வந்து தாங்கள் அன்னையை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். இந்த நிலையிலே இந்த தரப்பைச் சேர்ந்த ஒரு சிலரை அந்த அன்னை இருக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு அழைத்து செல்வது பற்றிய ஒரு உரையாடல்கள் நடந்ததாக நான் அறிந்திருக்கின்றேன். அது பற்றிய முழு விவரங்களும் எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் ஒரு ஊடகவியாளர் என்ற வகையில் அந்த முழுமையாக எல்லாவற்றையும் நான் அறிந்திருப்பதில்லை. ஆனாலும் அந்த அந்த உரையாடல்களிலே ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் செல்ல இருந்ததாக அறிந்திருந்தேன். ஆனால் கடந்த திங்கட்கிழமை என்ன நடந்தது என்றால், ஒரு 30 பேர் அந்த அன்னை இருக்கலாம் என்று இவர்கள் கருதிய ஒரு நாட்டை நோக்கி, அன்னை இந்த நாட்டில் ரகுபதி அவர்களை சந்தித்தாரோ அந்த நாட்டை நோக்கி இவர்கள் புறப்பட ஆயத்தமாகினார்கள். இந்த 30 பேரும் புறப்பட தயாராகிய அந்த திங்கட்கிழமை இரவு இன்னொரு சம்பவம் நடைபெற்றது. என்னவென்றால், அந்த அன்னையே எந்த நாட்டில் வந்து ரகுபதி அவர்களை சந்தித்தார் என்று கருதப்பட்டதோ அந்த நாட்டிற்கு இன்னும் ஒரு அன்னையை சிறப்பிடிக்கும் நோக்கத்தோடு, அன்னை மட்டுமல்ல, தேசத்தின் புதல்வி மற்ற அன்னையினுடைய துணைவியார் மற்றும் அன்னைக்கு பக்கபலமாக அனுப்பவர்களை சிறப்பிடிக்கும் நோக்கத்தோடு ஒரு அணி புறப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவல் அந்த அந்த இரவு கசிந்த நிலையிலே இந்த அன்னையை பார்க்க வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டதாக நான் அறிந்தேன். என்னவென்றால், நீங்கள் இப்போதைக்கு புறப்பட வேணாம், உங்கள் பயணத்தை வந்து பிற்போடுங்கள் என்று. ஆனால் இந்த 30 பேர் கொண்ட அணி அதனை செவிமடுக்கவில்லை. இல்லை, தாங்கள் போகத்தான் போகிறோம் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார்கள். அப்போ புறப்பட்டு இவர்கள் போன உடனே அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இவர்கள் போய் இறங்கி விட்டார்கள் என்ற தகவல். இதில் முக்கியமான ஒருவர் வந்து இந்த போனவர்கள் ஒருவர் யார் என்று சொன்னால், இந்த கடந்த ஆண்டு என்னோடு முரண்பட்டதாக நான் ஒளிப்பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தேனே, அந்த அனைத்துலக தொடர்பவன் டிசிசியினுடைய இணைப்பாளர் மகேஷனுடைய மேலாளரான சொக்கன் என்பவரும் அந்த அணியில் இருந்தார். அப்போ இவர்கள் போனபோது நான் மனதுக்குள் நகைத்து கொண்டேன். இப்படி செய்து வந்தவுடன் வந்து இவர்கள் போய் என்ன செய்ய போகின்றார்கள், சும்மா போய் அந்த நாட்டில் இருந்து நின்று சுற்றி திரிந்து கூட திரும்பி வர வேண்டியதாக என்று. ஆனால் அதற்குள்ளே ஒரு மிக பெரும் சதி ஒன்று நடந்திருந்தது. என்னவென்றால், இவர்களோடு உரையாடி கொண்டிருந்த ஒரு நபர் இந்த இவர்களை எல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருந்த அந்த நபர் தான் தேசத்தின் முதல்வியின் மாபெரும் நாள் கொள்கை பெறும் உரையை கடந்த வார இறுதியிலே எடுத்து வந்திருந்தார். அதே நபர் இவர்களையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் அந்த குறித்த நாட்டிற்கு சென்றபோது அவருக்கு தெரிவிக்கப்பட்டது, நீங்கள் போக வேண்டாம் என்று. ஆனால் அவர் இல்லை, தாங்கள் அங்கே போயே ஆக வேண்டும் என்று இவர்களையும் அழைத்து சென்றிருந்தார். சரி, அப்படி சென்றவர் என்ன செய்தார் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தங்கச்சியினுடைய உரை முறைப்படி நேற்று செவ்வாய்க்கிழமை உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிடம் கையளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்று மாவீர் நாள் நிகழ்வு அங்கே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்விலே அந்த உரை ஒளிபரப்பாக இருந்தது. துளிமில்ல பாடல் ஒழிக்கப்படுவதற்கு முதல் ஒளிபரப்பாக இருந்தது. அத்தோடு வந்து நேரடியாகவும் அது வெளியிடப்பட இருந்தது. ஆனால் இந்த நபர் இந்த இத்தனை காலம் ஒரு நம்பிக்கைக்குரியவராக, ஏன் கடந்த ஆண்டு தேசத்தின் முதல்வியின் கொள்கை பிரகடன உரை வெளிவருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கி பல முக்கிய பணிகளை ஆற்றிய அதே நபர், நம்பிக்கைக்குரியவராக கருதப்பட்ட அதே நபர் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த உரையை தான் தருவதாக இருந்தால், உலகத்தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவிடம் தான் ஒப்படைப்பதாக இருந்தால், அந்த காட்சி பதிவை ஒப்படைப்பதாக இருந்தால், அண்ணா வந்து தான் அழைத்து சென்றிருக்கின்ற அந்த 30 பேரையும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை விதித்தார். அப்ப தேசத்தின் முதல்வியின் காணொலியை ஒரு பணயமாக வைத்து அன்னையை வந்து ஒரு சிறப்பிடிப்பதற்கான ஒரு சதி முயற்சி ஒன்று அரங்கேற்றப்பட்ட நிலையிலே அதனை முறியடிப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்று நீங்களே நினைத்து பாருங்கள். அப்போ இப்படியான சூழல்ல தான் எனக்கு நேற்று இரவு ஒரு 12 மணி அப்படி இருக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு தகவல் வருது. இந்த உரையை தேசத்தின் முதல் உரை வருமா, எந்த வடிவத்தில் வரும், என்ன செய்யலாம், அதனை வெளியில் மக்களுக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றிய
ஒரு உரையாடல் ஒன்று உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு நான் செய்ய வேண்டி ஏற்பட்டது. அப்போ அந்த சூழலில் தான் எனக்கு தெரிய வருது இப்படி ஒரு சதி நடந்திருக்கு, ஒரு மிக மோசமான ஒரு சதி ஒன்று அரங்கேறப் போகுதுன்னு சொல்லி. அப்போ விடிய விடிய நாங்கள் என்ன நடக்கப் போகுது என்று நாங்கள் மிகவும் அங்கலாய்ப்போடு காத்திருந்து மாற்று நடவடிக்கைகள் என்ன செய்யலாம் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம். நீங்கள் கேட்கலாம், சரி காணொளியை கொண்டு வந்தவர் அவர் கொண்டு வந்து ஒழித்து வைத்திருந்தார் என்று சொன்னால் இதனை வந்து வேறு வடிவங்களை நீங்கள் எடுக்கலாம் தானே, இப்போதானே வந்து இன்டர்நெட்டில் வந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ட்டு. ஒரு நாங்கள் ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்றிலே, அதாவது இந்த மேற்குலக நாடு ஒன்றிலே வந்து அல்லது ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நாட்டிலே இருந்து கொண்டு இப்படியான காட்சி பதிவுகளை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இலகுவானது. ஆனால் நீங்கள் சில பின்னங்கிய நாடுகளுக்கு சென்றிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து அவ்வளவு இலகுவாக நீங்கள் இணையதள பரிமாற்றங்களை செய்வது கடினமாக செய்ய முடியாது. அதுக்கான வசதிகளும் இல்லை, உடனடியாகவும் அதை செய்ய முடியாது. அதற்கான சில அவகாசங்கள் நேர இடைவெளிகள் தேவைப்படும். எனவே இந்த இருந்த மிக பெரும் சிக்கல் என்னவென்றால் மாற்று வழிகள் என்ன, இந்த தேசத்தின் புதல்வியின் கொள்கை பிரகடன உரை வேறு என்ன மாற்று வழிகளிலே மக்களிடம் உடனடியாக எடுத்துச் செல்லப்படலாம் என்று ஆராயப்பட்ட போது இறுதியாக ஒரு முடிவை தேசத்தின் புதல்வியை தெரிவித்துக் கொண்டார். என்னவென்றால், தன்னுடைய உரையினுடைய எழுத்து வடிவத்தை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள், நான் ஒரு சிறிய ஒரு ஒளி வடிவம் ஒன்றை தருகின்றேன், இது தன்னுடைய உரைதான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் நான் ஒரு ஒளி வடிவத்தை தருகின்றேன், நீங்கள் அதை மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள், பின்னர் எப்படியாவது ஏதோ ஒரு விதத்திலே அந்த காணொலியை மக்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கான முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் என்ற ஒரு தகவலை மட்டும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே அவர் தெரிவித்த அந்த காணொலியை நான் அந்த ஒளிப்பதிவை நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த சிரமம் தொலைக்காட்சியை வெளியிட்டிருந்தேன். அதனை இப்பொழுது நீங்கள் மீண்டும் கேட்பதற்காக இங்கே பதிவு செய்கிறேன். ஈழத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் துவாரகா. இந்த ஆண்டு மாவீரத்தின உரை வெளியிட தயாராக இருந்த போதிலும் அதை எங்களால் வெளியிட முடியவில்லை. மிக விரைவில் மக்கள் பார்வைக்கு அவ்வுரை வெளியிடப்படும். நன்றி, வணக்கம். சரி, இப்ப நீங்க கேட்கலாம், இந்த தேசத்தின் புதல்வனினுடைய இந்த உரையை இந்த காணொலியை வெளிவர விடாமல் தடுத்தவர்கள் யார், இவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும் அல்லவா என்று. நிச்சயமாக இந்த 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 சதிகாரர்கள் யாராக இருந்தாலும் எல்லோருமே இந்த இந்த 30 பேரில் எல்லோரும் சதிகாரர்களா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 30 பேரில் யார் சதிகாரர்களோ எல்லோருடைய முகத்திரைகளை நிச்சயமாக கிழிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதில் நான் ஆவலாக இருக்கின்றேன். நிச்சயமாக யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருந்தார்களோ அவர்களுடைய முகத்திரைகள் நிச்சயமாக மக்கள் மன்றிலே என்னால் கிழித்தறியப்படும் என்பதை மட்டும், எனக்கு யாருடைய தகவல் கிடைக்கின்றதோ அவர்களுடைய முகத்திரை கிழித்தறியப்படும் என்பதை மட்டும் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, அடுத்ததாக நாங்கள் தேசத்தின் புதல்வியினுடைய கொள்கை பிரகடன உரையிலே அவர் என்ன சொல்லியிருக்கின்றார், என்ன விடயங்களை கூறியிருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த உரையிலே நான் நினைக்கின்றேன் 5 விடயங்களை தேசத்தின் புதல்வி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒன்று, மாவீரர்கள் மாவீரர்கள் எவ்வாறு எங்களுடைய ஒரு ஆன்மபலமாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு தமிழீழ தனியரசு என்ற இலட்சியத்தை நோக்கிய ஒரு பயணத்திலே, அந்த அரசியல் பயணத்திலே எவ்வாறு ஒரு ஆன்மபலமாக இருக்கின்றார்கள் என்பதை தன்னுடைய உரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக, ஈழத்தீவிலே நிகழ்ந்திருக்கின்ற ஆட்சி மாற்றம், ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரிலே ஆட்சிக்கு வந்திருப்பதை பற்றியும் அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த ஜேவிபி அரசாங்கத்திற்கு, ஆண்ட்ரோ குமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திற்கு ஒரு சமாதான செய்தி ஒன்றையும் இந்த கொள்கை பிரகடன உரையிலே தேசத்தின் புதல்வி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பலரிடம் பல கேள்விகள் எழுப்பப்படுவது என்னவென்று சொன்னால், அண்ணன் ஒரு நாளும் தப்பிச் செல்ல மாட்டார், தன்னுடைய மகள் மனைவியோடு சென்றிருக்க மாட்டார் என்றெல்லாம் சொல்பவர்களுக்கு எதற்காக அன்னை முள்ளிவாய்க்காலை முற்றுகையை உடைத்துக் கொண்டு வெளியேறினார் என்பது பற்றிய ஒரு சிறு விளக்கம் ஒன்றையும் தனது உரையிலே தேசத்தின் புதல்வி செல்வி துவாரகா பிரபாகரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது மட்டுமில்லாமல் இந்த இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது என்னவென்றால், தேசத்தின் புதல்வி ஒரு வாரிசு அரசியலை முன்னெடுக்க முயல்கின்றார் என்று அது பற்றியும் தன்னுடைய உரையிலே தேசத்தின் புதல்வி தெரிவித்திருக்கின்றார். அது என்ன, அந்த உரையை நான் இப்போது உங்களுக்கு பகுதி பகுதியாக படித்தளிக்கின்றேன். சரி, முதலாவதாக மாவீரர்களை பற்றி தேசத்தின் புதல்வி என்ன சொல்கின்றார் என்று பார்ப்போம். அவர் தனது உரையிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றார்.
எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று மாவீரர் நாள். தமிழீழ தனியரசு என்ற இலட்சிய வேட்கையோடு இன்றும் தமிழீழ தேசம் தலைநிமிர்ந்து நிற்கின்றது என்றால் அதற்கு காரணமாக இருப்பவர்கள் எமது மாவீரர்கள். யாழ்ப்பாண கொற்றரசின் வீழ்ச்சியோடும் வன்னி சிற்றரசர்களின் வீர வரலாற்றோடும் மங்கிப் போய்விட்டதாக அந்நியர்களால் எக்காலமிடப்பட்ட ஈழத்தமிழர்களின் வீரத்தை மீண்டும் உலகிற்கு இடித்துரைத்தவர்கள் எமது மாவீரர்கள். மாவீரர்கள் எல்லோரையும் போன்று சாதாரண பிறவிகளாகவே இப்பூமியில் உதித்தார்கள். ஆனாலும் தமிழீழ மக்கள் முகம் கொடுத்த அவலங்களும் தமிழீழ தாயின் கால்களை சிறைப்பிடித்திருந்த அடிமை தடைகளும் எமது மாவீரர்களை அசாதாரண பிறவிகளாக குமுறியெழ வைத்தன. தமிழீழ அன்னையின் அடிமைத்தலை உடைத்தெறியப்பட வேண்டும், எமது மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தமது வாழ்வின் இளவேனில் காலத்தை துறந்து தமது இன்னுயிர்களை தற்கொலையாக ஈந்த அற்புத பிறவிகள் மாவீரர்கள். எமது தேசத்தின் ஆன்மீக பலமாக, எமது தேசத்தின் உன்னத ஒளியாக எம்மை வழிநடத்தும் மாவீரர்களின் கனவை நிச்சயம் நனவாக்குவோம் என இப்புனித நாளில் உறுதி பூர்வமாக. இவ்வாறு மாவீரர்களை பற்றி தன்னுடைய கொள்கை பெருண உரையிலே தேசத்தின் முதல்வி செல்வி துவாரகா பிரபாகரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக ஈழத்தீவிலே நிகழ்ந்திருக்கின்ற ஆட்சி மாற்றம், அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சி மாற்றம் பற்றி தன்னுடைய உரையிலே பின்வருமாறு தேசத்தின் முதல்வி குறிப்பிடுகின்றார். எனது அன்பார்ந்த மக்களே, இன்று சிங்கள தேசத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. மரபுவாத கட்சிகளையும் வாரிசு அரசியலையும் தூக்கி எறிந்து முதல் தடவையாக ஒரு முற்றுமுழுதான இடதுசாரி இயக்கத்தை சிங்கள மக்கள் சிம்மாசனம் ஏற்றியிருக்கிறார்கள். மார்க்சிய பொதுவுடைமை ஆட்சியை ஈழத்தீவில் நிலைநாட்டுவதற்காக 2 தடவைகள் பெரும் ஆயுத கிளர்ச்சிகளை நடத்தி தோல்வி கண்ட ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி இன்று தேசிய மக்கள் சக்தி என்ற புதிய அவதாரத்தோடு ஆட்சிபீடம் ஏறியிருக்கின்றது. அரசு தலைவருக்கான தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வாக்களித்த சிங்கள வாக்காளர்களின் பெரும்பான்மையானோரின் ஆதரவோடு மக்களாட்சி வழிநடவி ஆட்சி அதிகாரத்தை இன்று தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருந்தாலும் ஜேவிபியின் கடந்த கால அரசியல் பொருளாதார கொள்கைகள் பற்றிய அச்சம் சாதாரண சிங்கள மக்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தபோதும் அதல பாதாளத்திற்குள் நாட்டில் பொருளாதாரம் வீழ்ந்திருக்கும் சூழலவில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு வாய்ப்பை சிங்கள தேசம் வழங்கியிருக்கின்றது என்று நாம் எண்ண தலைப்படுகின்றோம். இதே நிலைப்பாட்டையே அண்டை நாடான பாரத பேரரசும் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளும் எடுத்திருப்பதை நாம் உணராமல் இல்லை. உலகின் பல நாடுகளில் தோல்வி கண்ட பழமைவாத பொதுவுடைமை கம்யூனிச சித்தாந்தத்தை இறுக பற்றி பிடித்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியால் ஈழத்தீவின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடியுமா என்ற ஐயம் உலக நாடுகளுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தபோதும் ஜனநாயக மக்களாட்சி வழிதழுவி சிங்கள மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தியிருக்கும் ஒரு இயக்கத்தோடு முரண்பட்டு செல்வதை விட அதற்கு வாய்ப்பளிப்பதற்கு உலக சமூகம் முன்வந்திருக்கின்றது. மறுபுறத்தில் தமிழீழ மக்களின் தன்னாட்சி உரிமை போராட்டத்திற்கு விரோதமான நிலைப்பாட்டை 1970களில் இருந்தே ஜேவிபி பின்பற்றி வருவதை தமிழீழ தேசம் மறந்து போய்விடவில்லை. பாட்டாளி வர்க்க ஒற்றுமை என்ற போர்வையில் தமிழீழ தேசத்தின் தன்னாட்சி உரிமையை ஆரம்ப காலங்களில் இருந்தே மறுதளித்து வந்த ஜேவிபி இந்திய அமைதி படைகளின் காலத்தில் தென்னிலங்கையில் 2வது கிளர்ச்சியை தொடங்கியதற்கான முக்கிய வாதமே தமிழ் மக்களுக்கு என்று தனியானதொரு ஆட்சி அலகை ஈழத்தீவில் இந்திய பேரரசு அமைத்துவிடும் என்ற கருதுகோள்தான். சந்திரிகா அம்மையாரின் ஆட்சி அதிகாரத்தை பலப்படுத்தி நோர்வேயின் அனுசரணையுடன் இடம்பெற்ற சமாதான முயற்சிகளை சீர்குலைத்து ஆழி பேரலையால் அழிவுற்றிருந்த தமிழகத்தின் கடலோர பிரதேசங்களை கட்டியெழுப்புவதற்கென்று உலக நாடுகளின் ஆசீர்வாதத்துடன் உருவாக்கப்பட்ட சுனாமி பொது கட்டமைப்பை 2005ஆம் ஆண்டில் செயலிழக்க வைத்ததும் ஜேவிபி தான். இதேபோன்று இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் விளைவாக ஒரு நிர்வாக அலகாக இணைக்கப்பட்டிருந்த தமிழீழ தாயகத்தின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை 2 கூறுகளாக துண்டாடும் தீர்ப்பை 2006ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா உச்ச நீதிமன்றம் வழங்குவதற்கு வழிகோலியதும் ஜேவிபி தான் என்பதை நாம் மறந்துவிடவில்லை. இவ்வாறு ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கின்ற ஆட்சி மாற்றம், அனுரகுமார திசாநாயக்கவனுடைய பதவியேற்பு, நாடாளுமன்றத்திலே அவர் 2/3 பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றுவதை பற்றி தேசத்தின் முதல்வி குறிப்பிடுகின்றார். ஆனால் அத்தோடு மட்டும் அவர் நின்று விடவில்லை. தன்னுடைய உரையிலே அவர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார். அதாவது ஏகேடி அல்லது அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஒரு சமாதான கருத்தை, ஒரு சமாதான செய்தியை இந்த உரையிலே அவர் தெரிவித்துக்கின்றார். அது என்ன என்பதை பார்ப்போம். தேசத்தின் முதல்வி குறிப்பிடுகின்றார்.
ஆனாலும் சிங்கள தேசத்தில் நிகழ்ந்திருக்கும் அரசியல் மாற்றத்தையும் தேசிய மக்கள் சக்தியாக புது அவதாரம் எடுத்திருக்கும் ஜேவிபிக்கு சிங்கள மக்கள் வழங்கியிருக்கும் ஆணையையும் கருத்தில் கொண்டு அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திற்கு தமிழீழத்தின் தேசிய தலைமைத்துவம் ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது. திம்பு பேச்சுவார்த்தைகள் தொடக்கம் நோர்வேயின் அனுசரணையுடன் இடம்பெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகள் வரை தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று தமிழீழ தாயகத்தின் ஒருமைப்பாட்டையும் தமிழீழ மக்களை தன்னாட்சி உரிமை கொண்ட ஒரு தனித்துவமான தேசமாகவும் ஏற்றுக்கொள்ளும் காத்திரமான அரசியல் தீர்வை அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் முன்வைத்தாலோ அல்லது தமிழீழ தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தாலோ அதனை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தமிழீழ தேசிய தலைமைத்துவம் தயாராகவே இருக்கின்றது. இதற்கான நல்லெண்ண சமீட்சையாக தமிழீழ தாயகத்தை ஆக்கிரமித்திருக்கும் சிங்கள படைகளை விலக்கி தமிழீழ மக்களுக்கு எதிரான அடக்குமுறை ஆயுதமாக விளங்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்து தொல்பொருள் ஆய்வுகளின் பெயரில் தமிழீழ தாயகத்தில் மேற்கொள்ளப்படும் சிங்கள பௌத்த மயமாக்கல் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஈழத்தீவில் தமிழீழ மக்களுக்கான அரசியல் வழியை முடக்கி வைத்திருக்கும் 6ஆம் திருத்தச் சட்டத்தை நீக்குவதற்கு அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் முன்வர வேண்டும். இதுவே தமிழீழ தேசத்திற்கும் சிங்கள தேசத்திற்கும் மத்தியில் நிலையான சமரசமும் சமாதானமும் ஏற்படுவதற்கான புறச்சூழலுக்கு வழிகோலும். இவ்வாறு அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திற்கு ஒரு சமாதான செய்தியை, ஒரு சமாதான தூதை தன்னுடைய மாவீரநாள் கொள்கை பிரகடன உரையிலே தேசத்தின் முதல்வி செல்வி துவாரகா பிரபாகரன் அவர்கள் விடுத்திருக்கின்றார். ஆனால் அத்தோடு மட்டும் நின்று விடாமல் இந்த எங்களுடைய அமைப்புகள் ஒன்றுபட வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் கட்சிகள் அமைப்புகள் ஒன்றுபட வேண்டியதன் அவசியம் பற்றியும் அன்னையின் முள்ளிவாய்க்காலை விட்டு முற்றுகை விடுத்து வெளியேறினார் என்பது பற்றியும் தன்னுடைய உரையிலே பின்வருமாறு அவர் குறிப்பிடுகின்றார். எனது அன்பார்ந்த மக்களே, 2 தடவைகள் ஆயுத கிளர்ச்சிகளை நடத்தி தோல்வி கண்ட ஜேவிபி இன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்றது என்றால் அதற்கு தனது இலட்சியத்தில் அவ்வியக்கம் கொண்டிருந்த உறுதியும் அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப காய்களை நகர்த்தியதுமே காரணமாகும். தாயகத்தில் பல கட்சிகளாகவும் சுயேட்சை குழுக்களாகவும் புலம்பெயர் தேசங்களில் பல அமைப்புகளாகவும் கூறுபட்டு பிரிந்து கிடக்கும் தமிழீழ தேசத்தின் அரசியல் அளவுகள் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு காய்களை நகர்த்தியிருந்தால் ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த கடந்த 15 ஆண்டுகளில் தமிழீழ தாயகத்தை ஈழத்தீவின் ஒரு அபிவிருத்தி அடைந்த மாநிலமாக மாற்றியமைத்திருக்க முடியும். உலக மாற்றங்களுக்கு ஏற்ப ஒரு அரசியல் சக்தியாக நாம் திரட்சி கண்டிருந்தால் சிங்கள தேசத்திற்கு உட்படாத சுயாதிபத்திய அரசியல் கட்டமைப்பாக நாம் பரிணமித்திருக்க முடியும். ஆயுத எதிர்ப்பு இயக்கமாக வீறுநடை போட்ட தமிழீழ தேசிய சுதந்திர போராட்டத்திற்கான மரவழி பாதைகள் மூடப்பட்டு ராஜதந்திர வழி தழுவிய அரசியல் போராட்டத்திற்கான கதவுகள் துறக்கப்பட்ட சூழமைவில் எமது மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டும் உலக நாடுகளின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்தும் ஆயுதங்களை முள்ளிவாய்க்காலில் எமது தேச சுதந்திர இயக்கம் ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்தது. எமது மக்களையும் போராளிகளையும் கைவிட்டு எமது தலைமைப்பிடம் தப்பியோடவில்லை. மாறாக காலத்திற்கும் உலக சூழலுக்கும் ஏற்ப எமது தேச சுதந்திர போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்று மாவீரர்களின் கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காகவே எமது தேசிய தலைமைப்பிடம் தந்திரோபாய அடிப்படையில் பாதுகாப்பான பெருதொரு தளத்திற்கு நகர்ந்தது. பன்மைத்துவ அரசியலுக்கும் ஜனநாயக விழுமியங்களுக்கும் இடையூறாக எமது தேசிய தலைமைத்துவமும் தேச சுதந்திர இயக்கமும் விளங்குவதாக குற்றப்பத்திரிகை வாசித்த உலகிற்கு நாடாளுமன்ற அரசியல் மூலம் தமிழீழ மக்களின் உரிமைகளை வென்றெடுத்து விடலாம் என்று நப்பாசை காட்டி வந்த மிதவாத அரசியல் தலைமைகளுக்கும் வாய்ப்பளித்து கடந்த 15 ஆண்டுகளாக எமது தேசிய தலைமைத்துவம் அமைதி காத்து வருகின்றது. எனது தந்தையாகிய தமிழீழ தேசிய தலைவரது இருப்பு மறுதளிக்கப்பட்டு எனது அரசியல் பயணத்தை முடக்குவதற்கான சதிகளும் கொலை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்ட போதும் கூட எமது தேசிய தலைமைத்துவம் அதியுச்ச சகிப்புத்தன்மையை பேணி வருகின்றது. இதன் மூலம் பன்மைத்துவ அரசியலுக்கும் ஜனநாயக விழுமியங்களுக்கும் எந்த அளவு மதிப்பை எமது தேசிய தலைமைத்துவம் வழங்கி இருக்கின்றது என்பதை உலகம் புரிந்து கொள்ளும் என்று நம்புகின்றோம். இவ்வாறு தெரிவிக்கும் தேசத்தின் புதல்வி தனது உரையினுடைய கொள்கை பிரகடன உரையுடைய இறுதி அம்சமாக இந்த வாரிசு அரசியல் என்ற விடயத்துக்கும் வருகின்றார். அதில் அதை பற்றி என்ன சொல்கின்றார் என்று பார்ப்போம். தேசத்தின் புதல்வி பின்வருமாறு கூறுகின்றார். நாம் வாரிசு அரசியலை மேற்கொள்ளவில்லை. காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப ஜனநாயக விழுமியங்களை தழுவி அரசியல் வழியில் எமது தேச விடுதலையை வென்றெடுப்பதற்காகவே கடந்த ஆண்டில் எனது அரசியல் பயணத்தை நான் தொடங்கினேன்.
ஒன்றுபட்ட தேசமாக ஓரணியில் திரட்சி கண்டு எமது அரசியல் போராட்டத்தை ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டமாக முன்னெடுத்துவதற்கும் எமது மக்கள் உறுதி பூண்டால் தனது அஞ்ஞாதவாசத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இடையூறாக இருக்கும் அனைத்து தடைகளையும் எமது தேசிய தலைவர் அவர்கள் உடைத்தறிவார். அதற்கான சூழலை எமது மக்கள் ஏற்படுத்துவார்கள் என்ற அசையாத நம்பிக்கை எனக்கு உண்டு. எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும், எத்தனை நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும், எத்தனை சூழ்ச்சிகளுக்கு முகம் கொடுத்தாலும், எமது மாவீரர்களின் ஆன்ம பலத்துடன் எமது தேசிய தலைவரின் வழிகாட்டலில் எமது இலட்சியத்தை வென்றெடுப்போம் என்று உறுதிபூர்வமாக. இவ்வாறு தன்னுடைய மாவீரர் நாள் கொள்கை பிரகடன உரையிலே தேசத்தின் முதல்வர் அவர்கள் தெரிவிக்கின்றார். அவருடைய முழுமையான காணொளி எப்போது வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது நிச்சயமாக மக்கள் மத்தியில் வந்து சேரும்போது அந்த அதில் அந்த அவர் அந்த அந்த உரையை ஆற்றிய போது எவ்வளவு தன் உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய ஆழ்மனதிலிருந்து அந்த செய்திகளை தெரிவித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என நம்புகின்றேன். ஆனாலும் இந்த செய்தி மக்களிடம் உடனடியாக போய் சேர வேண்டும். உரியவர்கள் இந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இது ஒரு சமாதான செய்தியாக புதிய அரசாங்கத்திற்கு இந்த செய்தி வந்திருக்கின்றது. எனவே அவர்களிடம் இந்த செய்தி சேர வேண்டும் என்பதற்காகவே இதனை இப்போது இந்த உசாவலிலே நான் உங்களுக்கு எடுத்து 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 வந்திருக்கின்றேன். சரி உறவுகளே, இன்று அந்த ஒரு புனிதமான இந்த நாளிலே உங்களோடு இந்த உசாவலை மேற்கொள்வதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக சேரவான் தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கின்ற உறவுகளே. வணக்கம் உறவுகளே.